ஆமென். எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி மிஸ்ஸஸ் ஹாரி ராஜா அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இந்த வேளையிலும் வான்புறாவின் நேரத்திலே கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதிகள், ஜெபங்கள், பாடல்கள், சாட்சிகளுக்கூடாக, வார்த்தைகளுக்கூடாக, வேத வார்த்தைகளுக்கூடாக வழிநடத்துவார். இந்த வேளையிலும் வான்புறாவின் நேரத்திலே வானொலி அலங்கரிக்க கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்ம ஆதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைக்கு ஆயத்தமாய் வந்திருக்கிறவரை பரிசுத்தாவியானவர்தாமே நிரப்பி வழி நடத்துவாராக. அவரையும் அவர் குடும்பத்தாரையும் கர்த்தர் தாமே சந்ததி சந்ததியாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியரிடம் ஒப்படைப்போம், வரவேற்போம். புதிய மாதத்திலும் புதிய நாளிலும் புதிய வாரத்திலும் கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை எடுத்து வந்து வான்புறாவின் நேரத்திலே வானொலி அலங்கரிக்க அணிந்திருக்க அம்மாவோட ஒப்படைப்போம். பிரைஸ்லோட்டம்மா, உங்களுக்கு புது வருட வாழ்த்துக்களை Praise the Lord, brother. உங்களுக்கு புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழிநடத்துங்க. ஆமென். சோத்திரம் சோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் சங்கமம் வானொலியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய வருஷத்திலும் நான் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். ஹாப்பி நியூ இயர், a peaceful, very prosperous new year to all of you. இந்த வேளையில் நான் வான்புறாவாம் பரிசுத்த ஆவியானவர் வரவழைத்து அவரிடத்திலே நான் இந்த நேரத்தை முற்றுமாக நான் ஒப்பு கொடுக்கிறேன். வான்புறாவே மத்தியில் வந்திறங்கிடும் இந்நேரமே வந்திறங்கிடும் வரம் தாருமே வானபரனே வந்தாலுமே இந்நேரமே வரம் தாருமே. பலவீனமான பாண்டோம் நானே, மண்ணும் குப்பையும் தூசியுமே, பேலனெண்ணில் விளங்க செய்யும் இந்நேரம் நாதா பலப்படுத்தும் வரம் தாருமே வானவரனே வந்தாலுமே இந்நேரமே. வான்புறாவாம் பரிசுத்த ஆவியானவரே, நான் அழைக்கிற போதெல்லாம் நீங்கள் வந்து என்னை பலப்படுத்துவீங்கள். உங்களுக்கு தெரியும், நான் பலவீனமான பாண்டேன், என்னிலே ஒன்றுமில்லை. ஆனாலும் எந்தவர் எனக்குள் வரும்பொழுது ஆவியானவர் முற்றுமாக என்னை பலப்படுத்தி இந்த நேரத்திலே உங்களோட நாமம் ஒன்றே மகிமைப்பட, கேட்கிறவர்கள உள்ளத்திலும் ஒரு எழுப்புதல், ஒரு சந்தோஷம், ஒரு புத்துயிர் வரத்தக்கதாக நீர் இந்த செய்தியை நீங்களே பேச போறதுக்காக எல்லாவற்றையும் உங்களோட கையிலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். Have thine own way, Lord. சகல துதிக்கன மகிமையெல்லாம் என் இயேசு ராஜாவுக்கே செலுத்தி அவருடைய பாதாரவிந்த முத்தம் செய்து நான் ஜெயம் எடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். 1996 செப்டம்பர் மாதத்திலே அங்க 23ஆம் தேதி நாங்கள் ஞாயிறு காலையிலே ஏஜிங் கோட் பெண்டிகாஸ்டல் சர்ச்சுக்கு போய் அங்கே அந்த செய்தியை நான் கேட்டேன். அந்த செய்தி அந்த நாளிலே வந்து, God sees you, God hears you, He takes care of you. கர்த்தர் உன்னை காண்கிறார், உன் சத்தத்தை கேட்கிறார், உன்மேல் நினைவாயிருக்கிறார் என்று அந்த யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்திலே இருந்து பாஸ்டர் கீத் சுமித் ஒரு அருமையான ஒரு செய்தியை கொடுத்தார். அந்த நாட்களிலே எனக்கும் என்ற சரீரத்திலே ஒரு சிறு பிளவீனம் இருந்து நான் டாக்டரை ஸ்பெஷலிஸ்ட பார்க்க வேண்டிய ஒரு நிலையும் ஏற்பட்ட வேளையிலே இந்த செய்தி என்னை அதிகமாக பலப்படுத்தியது. நாங்கள் பஸ்ஸிலே திரும்பும் பொழுது கர்த்தர் எனக்கு கொடுத்த பாட்டைத்தான் நான் இந்த நாளிலே உங்களோட ஷேர் பண்ண போறேன். அந்த 23ஆம் தேதியிலே கர்த்தர் எனக்கு முதலாவதாக அவர் கொடுத்தது அந்த பல்லவி. அடுத்த நாள் 24ஆம் தேதி மிகுதி பாட்டையும் கர்த்தர் முற்றுமாக எனக்கு கொடுத்தார். கர்த்தருக்கே மகிமை. ஜெய கிறிஸ்து என்னில் ஜீவிக்கிறார், ஜெயம்மா என்னை நடத்திடுவார். ஜெயம் ஜெயம் எனக்கு ஜெயம் அப்போதும் அவர் அன்பில் நான்
நான் என்றும் நடந்திடுவேன், ஜெயமாயென்றும் நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து என்னில் ஜீவிக்கிறார், ஜெயமாய் என்னை நடத்திடுவார். நான் நினைக்கிறேன் இந்த பாட்டு எனக்கு கொடுத்தது என்னென்றால், இந்த புதிய வருஷத்திலும் ஆண்டவர் கர்த்தரை நம்பி அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனா இந்த வருஷத்திலே எல்லாருக்கும் அவர் ஜெயம் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அவர் முற்றும் ஜெயம் கொடுக்கிற தேவன் ஆனபடியினால் தான் இந்த பாடலை உங்களோடு ஷேர் பண்ணும்படி என் தேவன் என் உள்ளத்திலே ஏவினார். அதற்கான கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். நாங்கள் அங்கே பார்க்கும் பொழுது ஜெயம் கர்த்தரிடம் இருந்தான் வருகிறது. நீதிமொழிகள் 21:31 சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். மெய்யாக எல்லா போராட்டங்களிலும் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆகவே God is a source of all victory. அதாவது எல்லா வெற்றிக்கும் ஊற்று தேவன், மனிதன் அல்ல. எனக்கும் ஒரு பாடலே சொன்னார், மனுஷரின் உதவி விருதாவாமே, எபனேசரே எழுந்திடுவீர். மனுஷனுடைய உதவி விருதா, அதைத்தான் அங்க வேதமும் சொல்லுகிறது. இனி நாங்கள் பார்க்கிறோம் சங்கீதம் 60:11 அதே வசனம், அதேதான் 108 சங்கீதம் 12 தாவீதுடைய இது வார்த்தை சொல்லுறான். அவன் சொல்லுறான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே எங்களுக்கு இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி வீர்தா. தாவீது கேட்கிறான் ஆண்டவரிடம் 60 சங்கீதத்திலே, இக்கட்டு எங்களுக்கு கஷ்டமான நேரங்கள் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, மனுஷனுடைய உதவி எங்களுக்கு அது வீர்தா, அதுல பிரயோசனம் இல்லை, உதவி இல்லை என்று சொல்லுகிறான். இனி நாங்கள் பார்க்கிறோம் 1 கொரிந்தியர் 15:57 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அங்கே பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியருக்கு இந்த வசனத்தை சொல்லுகிறார். இன்னும் 2 கொரிந்தியர் 2:14 கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் பார்க்கிறோம் அங்கே 2 நாளாகமம் 20 அதிகாரத்தின் 15 வசனம். அந்த அதிகாரத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே யோசபாத்துக்கு எதிராக மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கும் அப்புறத்தில் உள்ள எல்லா மனுஷருமா சேர்ந்து ஒரு பெரிய ஒரு சேனை யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். இது அவன் அறிந்த உடனே பயந்துட்டான். அவன் பயந்து யூதா முழுவதும் உபவாசத்தை கூறுவித்தான். பின் அவர்கள் என்ன செய்கிறார்கள், எல்லாருமா சேர்ந்து ஜெபிக்கிறார்கள். இவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் எங்களுக்கு இஸ்ரவேல்ல வாக்கு பண்ணினவர் ஆபிரகாமே வர எல்லாருக்குமாக அவன் எல்லாவற்றையும் சொல்லி எங்கள் கண்கள் உண்மையே பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவன் சொன்ன பொழுது என்ன நடந்தது, அந்த இடத்திலே ஒரு யகாசியேல் என்று ஒருவன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் அவன் சொல்றான், யூதா மனுஷர்களே நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் எல்லாரும் ஆண்டவரே நீங்கள் பயப்பட வேண்டாம், ஏன் கர்த்தர் உங்களுக்காக இந்த யுத்தத்தை செய்கிறார் என்று. யோசபா தன்னுடைய யுத்த வீரர்களுக்கு முன்பாக அந்த குவாயர் பாடி கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி ஆராதித்து அவருக்கு துதி செலுத்தி கொண்டு போற அந்த குவாயரை சேனைக்கு முன்னாக விட்டான். அங்கே நடந்தது என்ன, விரோதிகள் ஒருவருக்கு ஒருவராக சண்டை பிடித்து அவர்கள் இறந்து போனார்கள். இவர்களுக்கு யுத்தம் இல்லாத இழப்பார்கள் கிடைத்தது. யோசபாத்தின் தேவன் மாறிவிட்டாரா? அன்று யோசபாத்துக்கு உதவி செய்தவர் இன்றைக்கு எங்களுக்கும் அவர் உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே நாங்கள் பயப்பட தேவையில்லை, எங்கள் தேவன் எங்களுக்கு ஒரு ஜெயம் கொடுக்கிற தேவன் என்று. இன்னும் நாங்கள் அங்கே உபாகமம் 20 அதிகாரத்திலும் நாங்கள் பார்க்கிறோம். அங்கே மோசே சொல்லுகிறான்,
உங்கள் சத்துருக்களுக்கு நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். நீங்க யுத்தம் செய்யும் போகும் பொழுது உங்களை எகிப்து தேசத்திலே கொண்டு வந்த தேவன் உங்களோடு இருக்கிறன்றது நீங்க மறக்க வேண்டாம். நீங்கள் யுத்தம் செய்யும் பொழுது அவர் சொல்றார், நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அவர் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லுகிறான். அப்ப இங்கே நாங்க பார்க்கிறோம், எங்களுக்கு எதிராக வருகிற சாத்தானுடைய எல்லா விதமான கிரியைகளும் போராட்டங்களும் கர்த்தர் எங்களுக்கு யுத்தம் செய்கிறார். ஆகவே நாங்கள் என்ன செய்யணும்? அங்கே மோசே சொல்லுகிறான், இஸ்ரவேலர் பயந்த பொழுது செங்கலை பிரித்து வரும் பொழுது அவர் அந்த பார்வோனுடைய சேனை வருது, பயப்படுறாரு. மோசே சொல்றார், நீங்கள் பயப்படாதிருங்கள், இன்றைக்கு நீங்கள் உங்களுக்கு கர்த்தருடைய ரட்சிப்பை பார்ப்பீர்கள், கர்த்தர் நீங்க சும்மா இருப்பீர்கள். நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்னென்றால், எங்களுக்கு எதிர்த்து எனக்கும் கிட்டடியில சில காரியங்கள் எனக்கு எதிர்த்து பெரிய போராட்டமா வந்தது. ஆகவே எனக்கு எதிராக சொன்ன காரியங்களை நான் நிரூபிக்கலாம் என்று உள்ளம் சொல்லுது. ஆனால் ஆவியானவரின் கிரியை நான் கர்த்தரை சோத்திருக்கிறேன், ஒன்றும் செய்யாத, நீ அமைதியாயிரு, சுத்தம் கர்த்தருடையது, நான் போராட வலிக்கிட்டால் கர்த்தர் விலகி விடுவார். இதுதான் எங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த புதிய வருஷத்திலே. உனக்கு எதிர்த்து என்னதான் வந்தாலும், உன்னை அசிங்கமாகத்தான் பேசினாலும், என்ன செய்தாலும் நீ அமைதியாயிரு, கர்த்தர் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருக்கிற, அவர் உனக்காக எழும்பி யுத்தம் செய்வார். அவர் யுத்தம் செய்கிற தேவன், முற்றும் ஜெயம் கொடுக்கிற தேவன் எங்களோட இருக்கிறார், எங்களோடு கூட வருவார். கர்த்தருக்கு மகிமை. இந்த நாளும் கர்த்தர் இதைத்தான் எங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்றார். அங்கே நான் அடுத்தது நான் பார்க்கிறேன், அந்த சரணம். பயமில்லை, திகிலில்லை, கூரையில்லையே, இரட்சிப்பின் தேவன் என் வேலனானார், அவரே எந்தன் நம்பிக்கையாம், ஜெய கிறிஸ்து என்னில் ஜீவிக்கிறார். அங்கே நாங்கள் பார்க்கிறோம் 2 தீமோத்தேயு 1:7 தீமோத்தேயுக்கு எழுதின பொழுது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறான்னு சொல்லப்படுறது. எனக்கும் ஒரு பாட்டிலே, திகையாதே கலங்காதே உன் தேவன் நானே, பலப்படுத்துவேன் உன்னை, பலவீனத்தில் உன் பலனாகுவே, அறிவீனத்தில் உன் ஞானமாவே, திகையாதே கலங்காதே. ஆம், கர்த்தர் தான் எங்கள் பலவீனத்திலே எங்களுக்கு பலன் கொடுக்கிறார். ஆகவே பயப்பட தேவையில்லை. பயமுள்ள ஆவிய தேவன் தரையில்லை, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியை தந்திருக்கிறார். இங்க ரட்சிப்பின் பலனானார் என்று நான் பாடுகிறேன். ரட்சிப்பு என்றால் ஒருவன் பாவத்தில் இருந்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தில் விசுவாசம் வைத்து தேவனோடு இருப்பது. இந்த ரட்சிப்பு எல்லா மனுஷருக்கும் தேவையாக இருக்கிறது. இது இயேசு கிறிஸ்துவினால் மட்டும் கூடும். நானும் இயேசு கிறிஸ்துவன் என்னை ரட்சித்ததால் நான் பாவியா இருந்தேன் என்று நான் உணர்ந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை நம்பி அவரின் பாவங்களுக்காக மரித்தார், என் பாவத்தை தான் எடுத்துக்கொண்டு எனக்கு ரட்சிப்பு தந்தார் என்று விசுவாசித்தேன். இந்த நம்பிக்கை எனக்கு ஜெயம் தந்தது. ஆகவே நான் அவரை நம்புவேன். அங்கே தாவீது சொல்றான், 62ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் 7ஆம் வசனங்களிலே அவன் சொல்றான், நான் அவரை நம்புகிறேன், தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவராலே என் ரட்சிப்பு வரும், என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது, பெலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது என்று தாவீது சொல்லுகிறான். இன்னும் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனம், அங்கே பெந்தெகோஸ்தே நாளிலே இவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷை பேசி அந்த இடத்துல இருந்தது. அந்த வந்த இஸ்ரவேலரை அவங்க எல்லாரும் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். எங்களுடைய பாஷைகளே பேசுற இப்படியா இருந்த வேளையில பேதுரு அங்கு வந்து, அதன் பின்னாக என்ன நடந்தது என்றால், அங்கே பேதுருவும் யோவானும் அலங்கார வாசலுக்கு அந்த ஆலயத்துக்கு போற பொழுது அந்த வாசல் அண்டையிலே ஒருவன் பிச்சை கேட்டவன், பிறவியில எந்த சப்பானியா இருந்தவன் அங்கே வந்த பொழுது அவன் அவர்களை உற்று பார்க்கிறான். பிச்சைக்கு தானான பேதுரு சொல்றான், வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை, என்னிடம் உள்ளது இயேசு நாமம், இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தேன், இயேசுவின் நாமத்திலே என்று சொல்லி அவனை தூக்கி விட்டு அவன்
எழும்பி குதித்து இதை கண்ட ஜனம் ஆச்சரியப்பட்டு இருக்கிற நேரத்திலே பேதுரு அவர்களுக்கு சொல்லுகிறான், நீங்கள் ஏன் இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள்? இது அவராலே அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாங்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று. ஆகவே ரட்சிப்பு கர்த்தரால் தான் வருகிறது, வேறொரு விதத்திலும் இல்லை. அதைத்தான் அங்கே பாடுகிறேன். அடுத்தது நான் பாடுகிறேன். அவர் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம், அவர் வசனம் என்னை காத்திடுமே, அவர் தள்ளும் போகலான் நான் குணமானேன். அவருடைய செட்டையின் கீழ் ஆரோக்கியம். அங்கே மல்கியா 4ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனம், அங்கே there is healing. என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். இந்த நீதியின் சூரியன் என் மேல் ஒரு முறை உதித்தார். அந்த வேளையில் தான் நான் பிரகாசம் அடைய தொடங்கினேன். என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு என்னுடைய ஆவியானவர் எனக்குள் வந்ததினாலே நீதியின் சூரியன் என்னில் உதித்தார், அவர் ஒளியில் நான் பிரகாசிப்பேன், அவர் அன்பு என்னை சூழ்ந்து கொண்டதினால் அவருக்கு புது பாட்டு பாடிடுவேன். நீதியின் சூரியன் என்னில் உதித்தார். பாருங்க, அந்த நீதியின் சூரியன் என்னில் உதித்தனாலே அங்கே எனக்கு எவ்வளவு விதமான காரியங்கள் நடக்கிறது. ஆரோக்கியம் உண்டு, வியாதி எல்லாம் பறக்கிறது. அங்கே எனக்கு இன்னும் ஒரு பாட்டு இருக்கிறது. அநாதிதேவனும் அடைக்கலமானாரும் சிட்டைகளின் நிழலில் வந்தடைந்தேன். அநாதிதேவனே அடைக்கலமானீர், சிட்டைகளின் நிழலில் வந்தடைந்தேன். சிட்டைகளின் கீழ் ஆரோக்கியம், கரத்தால் என்னை நடத்திடுவீர். செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் என்று நான் பாடுகிறேன். ஆவியானவர் கொடுத்த பாட்டு. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இன்னும் இந்த செட்டையின் கீழ் என்று பார்க்கும் பொழுது அங்கே ரூத் 2ஆம் அதிகாரத்தின் 10-12ஆம் வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அந்த போவாஸ் இங்கே ரூத்துக்கு சொல்ற அதே வசனம். அந்த முதல் ஸ்டோரியை நான் கொஞ்சம் சொல்லுகிறேன். அங்கே எலிமெலேக்கு என்று ஒரு மனுஷனும் அவருடைய மனைவி நகோமி, அவளுக்கும் அவளுடைய 2 பிள்ளைகளும் அங்கே பெத்லஹேம் என்றால் அப்பத்தின் வீடு. அந்த கொஞ்ச காலம் இருந்த பஞ்சத்துக்கு அந்த நேரத்திலே அவர்கள் இருக்காமல் அவசரப்பட்டு மோவாப் என்ற தேசம், மோவாப் ஒரு சாபத்தீடான இடம், அங்கே போய் தங்கி விட்டார்கள். கொஞ்ச நாட்களே எலிமெலேக்கும் அவன் மரித்து விட்டான். 10 வருஷங்களுக்கு பின்னாக இந்த 2 ஆண் மக்களும் அங்கே மோவாபிய இஸ்ரேலைத்தான் திருமணம் செய்து அவர்களும் இறந்து விட்டார்கள். இப்போ நகோமி இந்த 2 மருமக்களோடும் தனித்திருக்கிறாள். அங்கே மோவாபில இருக்கும் பொழுது கேள்விப்படுறார் பெத்லெஹேம்ல அங்கே ஆண்டவர் அங்கே அவர்களுக்கு அப்பம் கொடுத்து இப்ப பஞ்சம் நீங்கி விட்டது. So she decides to go back. அப்ப இவ 2 மருமக்களோடும் சேர்ந்து வரும்பொழுது சொல்றா, நீங்கள் என்னோட ஒரு பிரயோஜனம் இல்லை, நீங்கள் திரும்பி போய் திருமணமாகி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடந்துங்க, தாய் வீட்டுக்கு போங்கள். இல்ல நாங்கள் போக மாட்டோம் 2 முகரும் சொல்லுகிறாரு. ஆனா கடைசியாக ஒரு பால் சரி என்று சொல்லி அவள் மாமியாருடைய அட்வைஸை கேட்டு மாமியாரை கிஸ் பண்ணி அழுது அவள் போய்விட்டாள். ரூத்தோ இல்ல, நான் போக மாட்டேன், நான் உன்னை விட்டு நான் போகவே மாட்டேன், என்ன நடந்தாலும் மரணமே அன்றி வேறொன்றும் உன்னை என்னில இருந்து பிரிக்க முடியாது என்று அவ திட்டமா சொல்லி போட்டாள். ஆகவே சரி என்று சொல்லி நகோமி இவளையும் கூட்டிக் கொண்டு 2 பேருமா போறார்கள். 2 பேருமா போய் அந்த இடத்திலே அவள் சொல்றதை பாருங்க. அவள் இவ்வளவு திடகாத்திரம் உள்ளவள் என்று சொல்றாள். அவள் சொல்லுகிறாள்,
நான் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து நீர் என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்தில் நான் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் என்னை உம்மிலிருந்து பிரிக்க முடியாது. இவ்வளவு சொன்னபடியா சரி என்று 2 பேரும் போறாரு. இப்ப ரூத் போய் அங்கே ஒரு ஒரு வயல்ல போய் கதிர் பொறுக்கிறாள். ஏனென்றால் மாமியாருக்கும் சாப்பாடுக்கு வேணும், தனக்கும் வேணும். அது போவாஸ் என்று ஒருவருடைய, அது இவர்களுக்கு நகோமியுடைய கணவனுக்கு சொந்தக்கார. அந்த இடத்துல அங்கே போவாஸ் இது யார் ஒரு புது பெண் வந்திருக்கிறான்னு கண்காணிய கேட்கும் பொழுதுதான் முழு கதையையும் அவன் சொல்லுறான். ஆகவே போவாஸ் சொல்றான், மகளே நீ இங்கே இரு, நீ ஒரு இடம் போக வேண்டாம். இவர்கள் இந்த வேலைக்காரர் தண்ணி குடிக்கும் பொழுது நீ அங்கே இருந்து தண்ணி குடித்து இங்கே இவர்களோட இருந்து சொல்லுறான். இதை கேட்டோடனே ரூத்துக்கு நம்ப முடியல. இது எப்படி இவருக்கு எப்படி எனக்கு செய்வாருண்டு அவள் என்ன செய்கிறாள்? அவள் விழுகிறாள், அவருடைய காலடியில விழுந்து அவளை பணிந்து கொண்டு சொல்றேன், இப்படியாக நீர் எனக்கு செய்வதற்கு உங்களுடைய கண்களிலே தயவு கிடைப்பதற்கு எனக்கு எப்படி நான் தகுதி இல்லைன்னு சொல்லும் பொழுது போவா சொல்றாள், இல்ல மகளே, நீ உன்னுடைய மாமியாருக்கு செய்தது எல்லாவற்றையும் நான் கேள்விப்பட்டேன் என்று சொல்லித்தான் இதற்கு சொல்லுகிறான். அவன் சொல்லுகிறான், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளை இடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டுகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும் சொல்லி அவளை வாழ்த்து பின் நாங்கள் பார்க்கிறோம் போவாசன் அவளை திருமணம் செய்கிறார். இதே வசனத்தை 1984 அங்கே நாங்கள் இந்தியாவிற்கு நான் என்னுடைய மகளை கூட்டிக் கொண்டு போனேன். 1984 ஜூன், அங்கே ஜூன் 26 அங்க நிருவா ஜெபராஜ் என்ற ஒரு சகோதரி வீட்டிலே ஒரு உபவாச ஜெபம் நடக்கிறேன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டு நானும் என்ற மகளும் அங்கே போய் அதை கலந்து கொண்டோம். அது முடிந்து அந்த ஜெபம் முடிந்து இருக்கும் பொழுது ஒரு வயதான தாயார், எனக்கு இன்னும் அந்த முகம் கொஞ்சம் சாடியா தெரியுது, ஒரு வயதானவ எனக்கு, சிஸ்டர், கர்த்தர் உங்களுக்கு ரூத் 2:12 கொடுக்கும்படி சொல்லுகிறார். இதே வசனம் என்ன, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் அடைக்கலமா வந்த உனக்கு நிறைவான பலன். அந்த நாட்களே அங்கே அட்மிஷன் எடுக்கிறது மிகவும் கஷ்டம். ஆனால் மிகவும் இலகுவாக மிகவும் சிறந்த கல்லூரியிலே எத்திராஜ் காலேஜில் என்ற மகளுக்கு ஆண்டவர் வாங்கி தந்தார். பாருங்க, நாங்கள் கர்த்தரையே நம்பிக்கொண்டு போனபடினாலே கர்த்தர் எங்களுக்கு இதை செய்தார். கர்த்தருக்கே மகிமை. இன்னும் அங்கே நாங்க பார்க்கிறோம், தாவீதும் சொல்லுறார் இந்த செட்டுகளின் கீழே பற்றி. அவனுக்கு கர்த்தர் கொடுத்த ரெவலேஷன்ஸ் அவன் சொல்லுறான். அங்கே 63 சங்கீதம் 7 வசனத்திலே, நீர் எனக்கு துணையா இருந்ததுனால் உமது செட்டுகளின் நிழலிலே களி கூறுவேன். அவன் சொல்றான், உம்முடைய செட்டையின் நிழலிலே நான் இருக்கும் பொழுது அது எனக்கு ஒரு சந்தோஷம், களி கூறுகிறேன். ஏன்? பயத்தில்தான் போயிருந்து மறைந்திருக்கிறான். இன்னும் 61 சங்கீதம் 4 சொல்லுகிறான், வேதனை வேளையில் அவன் இதை பாடுகிறான், நான் உம்முடைய கூடாரத்தில் சதாகாலமும் தங்குவேன், உமது செட்டுகளின் மரவிலே அடைவேனேன். அங்கே அவனுக்கு ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு இருக்கு. ஆனபடியால் பாடுகிறான். இன்னும் தாவீது சவுலுக்கு தப்பி ஓடி தங்கிய போது அங்கே பாடியது 57 சங்கீதம் 1 வசனம், உமது செட்டுகளின் நிலையிலே அடைவேன். 36:7 தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமை, அதனால் மனுபுத்திரரும் செட்டுகளின் மனுபுத்திரர் எல்லாரும் அங்கே கர்த்தருடைய செட்டைக்கு வருகிறார்களே என்றால் அங்கே there is protection. இன்னும் எங்களுக்கு தெரிந்த சங்கீதம் 91:4, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டுகளின் அடைக்கலம் புகுவார். இன்னும் எனக்கும் ஆண்டவர் ஒரு முறை என்ன காரணம் இல்லாமல் அங்க என்ன குற்றப்படுத்தி நான் வேதனைப்பட்ட வேளையிலே கர்த்தர் கொடுத்த பாடலிலே ஒரு சரணம் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுந்தேன், காருண்யம் என்னை நடத்தியதால் கர்த்தாவே நீரென் கேடகமானே, நீரே என் மகிமையும் ராஜ்யமானே, காண்பவரே என்னை காப்பவரே உமக்கே சோத்திரம். இன்னும் இங்க நான் அடுத்து பாடுகிறேன், அவர் வசனம் என்னை காத்திடுமே. அவர் வசனம், அவருடைய வசனம் அது அழிவில்லாத வசனம்.
அழிவுள்ள வித்தாலல்ல ஜீவனுள்ளதுமான தேவ வசனத்தாலே மறுபடி ஜெனிப்பேத்தீரே. கத்தருடைய வசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். வசனம் என் வாய்க்கு தேனிலும் மதுரமாமே. கருமேல் என்னை கண்ட கருணாகரனே. பாருங்க, நான் மறுபடியும் நான் பாவத்திலே இருந்தேன், மரித்து என்னை மறுபடியும் உயிர்ப்பித்தது இந்த வசனம், கர்த்தருடைய வசனம். அது ஜீவன் உள்ளது, அது அழிவில்லாத வசனம். அதுதான் என்னை ரட்சித்தது. கத்திருக்கே அது என்னுடைய வாய்க்கு தேனிலும் மதுரம். அங்கே 19ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், தேனிலும் தேன் கூட்டில் இந்த ஒழுகும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளதா இருக்கிறது சொல்லப்படுகிறது. இன்னும் 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனத்தை நான் பாட்டாக வாடுகிறேன். வசனமென் கால்களுக்கு தீபம், என் மன மகிழ்ச்சியும் என் காவலும். வசனமென் கால்களுக்கு தீபம். பாருங்க, அவருடைய வசனம் வெளிச்சம். கர்த்தருடைய வசனம் வெளிச்சம். இவ்வளவு அருமையான ஆண்டவர். இன்னும் அது உணவாக இருக்கிறது. வசனம் எனக்கு உணவாக தந்தீர், ஆவியால் என்னை நடத்துவீரே. உம்மையே நம்பினான் வாழ்ந்திடவே, இம்மட்டும் ஜீவன் தந்த கத்தாவே, உம்மையே நான் பாடிடுவேன். அங்க எரேமியாவும் சொல்றான், கர்த்தருடைய வசனம் கிடைத்தோடனே அதான் உணவாக வந்தேன்னு சொல்லி, அது எவ்வளவா எங்களை போஷிக்கிறது. இதுதான் அந்த நான் அதிகமா யோசிப்பேன், இவ்வளவு நாள் ஃபாஸ்ட் பண்றார்களே, 40 நாள் 20 நாள் அப்படி இந்த ஃபாஸ்டிங்குக்கு என்னண்டு இவ்வளவு இருக்க முடியும்? இந்த வசனம் அவர்களுக்கு உணவா இருக்கிறபடினால்தான் ஆண்டவருடைய வசனம் எங்களுக்கு உணவா இருக்கிறது. அது வெளிச்சமா இருக்கிறது, தேனிலும் மதுரமா இருக்கு. வாசிக்க வாசிக்க அது எங்களுக்கு இவ்வளவு உற்சாகத்தை தந்தங்களை நடத்துறது. இன்னும் வசனம் எனக்கு வெளிச்சம் தந்து நீதியின் பாதையில் நடத்துகிறேன். நன்றி சொல்ல நாவு போதாதையா, நன்றி சொல்ல நாவு போதாதையா, மட்டும் உதவிய எபினேசரே, இனிமேலும் உதவ வல்ல சாரி வல்லவரே. ஆமேன். இந்த வசனம் எவ்வளவு எல்லாம் இவ்வளவு காரியங்கள் எங்களுக்கு செய்கிறது. நான் எப்பொழுதும் இந்த புது வருஷம் பிறக்கும் பொழுது நான் ஆண்டவரை கேட்பேன், இயேசுவே எனக்கு ஒரு வசனம் தாங்கும். அதிகமா வேதத்துல இருந்து ஒரு வசனம் தருவார். ஆனா இந்த முறை ஒரு ஆச்சரியமான வசனம் எனக்கு சொன்னார், என் வெளிச்சத்திலே நீ நடப்பாய். எனக்கு பெரிய சந்தோஷமா இருந்தது. அவருடைய வெளிச்சம் என்றால் அந்த வசனம். ஆகவே எனக்கு அவர் சொல்றார், நீ இன்னும் இன்னுமா இந்த வசனத்தை நீ வாசித்தா அந்த வெளிச்சத்திலேதான் நீ நடப்பாய். ஆகவே இடரல் இல்லை, இருள் வராது. இவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை. என்னுடைய தொய்ந்து போய் வேதனையோட இருந்த வேளையிலே கர்த்தர் இப்படி ஒரு வசனத்தை தந்த. எனக்கு பாடலும் நான் பாடுகிறேன், வசனம் எனக்கு வெளிச்சம் தந்து நீதியின் பாதையில் நடத்துகிறேன். அது வெளிச்சம் என்றால் அங்கே அவர் நீதிதான். இஸ் a righteous God. அவற்றை லைட் உங்களுக்கு நீதியை காண்பிக்கிறது. நான் கர்த்தரை நன்றியோடு நான் கர்த்தரை சோத்திருக்கிறேன். இன்னும் அங்கே நாங்கள் அடுத்தது நான் பாடுகிறேன், அவர் தழும்புகளால் நான் குணமானேன். எங்களுக்கு தெரியும், ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே இயேசுடைய பாடுகளை பற்றி எல்லாம் சொல்லி கொண்டு வரையில 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளினாலே குணமாகிறோம். This was written long before even Jesus carried the cross. அந்த சிலுவை மரணத்துக்கு முன்பாக எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக அங்கே ஏசாயா தீர்க்க தரிசனமா சொல்லுறார். இதை அங்கே பேதுரு தனது 1ஆம் அதிகாரத்தின் 2ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனத்தை சொல்லுறார், அவருடைய தழும்புகளினால் நீங்கள் குணமானீர்கள்.
we are healed. இப்ப we are healed ஏனென்றால் ஜீசஸ் எங்களுக்கு தெரியும் 39 தழும்புகள் எங்களுக்காக ஏற்றுக்கொண்டதால எங்களுக்கு அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். எனக்கு அதிகமான பாட்டுகள் இதை கொடுத்தாந்திருக்க 1-2 தான் நான் பாடுகிறேன். என் நோய்களை அவர் சுமந்தாரே, என் பலவீனங்கள் அவர் ஏற்றுக்கொண்டார், அவன் தழும்புகளால் நான் குணமானேன், உயிர் உள்ள மட்டும் பாடிடுவேன். தழும்புகள் என்னை தொட்டதால் நான் முற்றும் சுகமானேன், உம்மை நம்பி நான் வெட்கப்பட்டு போனதில்லை, உம்மை நோக்கி பார்த்து நான் பிரகாசித்தேன், தழும்புகள் என்னை தொட்டதால் நான் முற்றும் சுகமானேன். இம்மட்டும் என்னை வெட்கமடையாமல் நடத்தின கர்த்தாவே, நான் உம்மை ஸ்தோத்திருக்கிறேன். உம்முடைய தழும்புகள் என்னை தொட்டதால் நான் முற்றும் சுகமானேன். உம்மை நம்பி நான் வெட்கப்பட்டு போனதில்லை, உம்மை நோக்கி பார்த்து நான் பிரகாசித்தேன், தழும்புகள் என்னை தொட்டதால் நான் முற்றும் சுகமாகினேன். 1000 நாவுகள் போதாதே உம்மை உயர்த்தி உயர்த்தியே பாடிட, 1000 நாவுகள் போதாதே உம்மை உயர்த்தி உயர்த்தியே பாடிட, உம்மை நம்பி நான் வெட்கப்பட்டு போனதில்லை, உம்மை நோக்கி பார்த்து நான் பிரகாசித்தேன். இன்னும் கர்த்தர் வந்து நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர் வியாதியை விலக்குவேன் என்று சொன்னவர். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் வியாதியை விலக்குவேன் என்றவரே, என் பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், என் நோய்களை அவர் சுமந்தார், அவர் தழும்புகளால் நான் குணமாகிறேன், இதற்கிடாய் நான் என்ன செய்வேன் ஐயா. பாருங்கோ, அவரேன் பரிகாரி, அவருடைய தழும்புகளினால் நான் குணமானேன் என்று நான் பாடுகிறேன். அடுத்தது கடைசி பந்தி, ஏகோவனிசி என்னும் நாமமுள்ளோர் ஜெயமா என்னை நடத்தினதார், அவருக்கு துதி கனம் சோத்திரங்கள். இங்க யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்திலே நாங்கள் ஒரு சம்பவத்தை நாங்கள் அங்கே வாசிக்கிறோம். அங்கே அமலேக்கியர் வந்து இங்கே நாங்கள் பார்க்கிறோம், ரெமி தீவுக்கு இஸ்ரவேலர் வந்து விட்டார்கள். அங்க அவர்களோடு அமலேக்கியர் யுத்தம் பண்ண வந்திருக்கிறார்கள், யுத்தம் பண்ணுகிறார்கள். அப்போ அந்த நேரம் என்ன நடக்கிறது, மோசே யோசுவாக சொல்ற, நீங்கள் யுத்தத்தை நடப்பீங்கள் என்று சொல்லி போட்டு நான் மேலே மலைக்கு ஏறுறேன்னு சொல்லி மோசே அங்கே மேலே போய் தன்னுடைய 2 கைகளையும் அவன் ஏறெடுக்கிறான் மேலே. அப்படி ஏறெடுத்த வேளையில இஸ்ரவேலர் வந்து மேற்கொண்டார்கள், அந்த யுத்தத்துல வெற்றி கிடைக்கிறது. ஆனால் அவனுடைய கை வந்து தளர்ந்து கீழே வரும் பொழுது அமலேக்கியர் வந்து வெற்றி எடுக்கிறார்கள். ஆகவே அங்கே மோசே ஆரோனும் ஆரோடும் அவனோட இருந்தவனும் சேர்ந்து என்ன செய்கிறார்கள், மோசையுடைய 2 கைகளையும் அவர்கள் பிடித்து கொண்டார்கள். அப்படியே அவர்கள் போய் ஒரு கல்லிலே அவனை இருத்தி மோசையை இருக்க வைத்து 2 பேரும் கையை உயர்த்தி பிடித்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு அமலேக்கியரிடம் இருந்து அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது. இங்க வந்து அமலேக்கென்றும் எங்களுக்கும் அமலேக்கியர் என்றது சாத்தானுடைய கிரியைகள் எங்களுக்கு நேரா வருகிறது. அப்ப நாங்க சோர்ந்து போற வேளையிலே எங்களுக்கு ஏசாயா 40:31 கர்த்தருக்கு நாங்கள் காத்திருக்க வேண்டும். ஆனால் இங்கே நான் பார்க்கிறேன், இந்த 2 கைகளும் என்று சொல்லும் பொழுது ஒரு கை ஜெபம், மற்ற கை வந்து துதி. ஆகவே நாங்களும் எங்களுக்கு சாத்தாண்ட போல கிரியைகள் வரும் பொழுது நாங்கள் என்ன செய்யணும், 2 கையையும் நாங்கள் விசுவாசம் என்னும் கல்லிலே உட்கார்ந்தவர்களாய்
அந்த விசுவாசத்தை பிடித்து கொண்டு அந்த கல்லிலே நாங்கள் தளராமல் இருந்து கொண்டு ஒரு கையால் ஒரு ஜெபமும் துதியும் ஒருமித்து ரெண்டும் நாங்கள் ஆராதித்து ஆண்டவரை துதிக்கும் பொழுதும் இந்த அமலேக்க போல வருது சாத்தானுடைய எல்லா விதமான தந்திரங்களை நாங்கள் வெற்றி பெறலாம். அன்று அமலேக்கிடம் இருந்து வெற்றி கொடுத்த ஆண்டவர் இன்று எங்களை விடுவாரா? ஆனால் நாங்கள் என்ன செய்ய வேணும்? மோசே செய்தது போல கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு ஜெபம் பண்ணி ஆராதித்து அவருக்கு துதி செலுத்தும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு வெற்றி கொடுக்கிறார். விசுவாசம் என்னும் கல்லு, அந்த கல்லு அது தளராது. அது விசுவாசத்துல உறுதியா இருந்து நாங்கள் கொடுக்கும் பொழுது ஆரோனும் ஊரும் அவனான் மற்றவன். இதே போல எங்களுக்கும் எங்களுடைய பிரச்சனைகள் வரும் பொழுது எங்களுக்கு க்ளோஸா பிரேயர் பார்ட்னர்ஸ் இருப்பாரு. அவர்களுக்கு நாங்கள் சொல்லும் பொழுது அவர்களும் எங்களை தாங்குவார்கள். ஆக பிரேயர் பார்ட்னர்ஷிப் எங்களுக்கு தேவை. ஒருவருக்காக தான் நாங்க சபையில ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணி ஒருவருடைய பாரத்தை சுமந்து நாங்கள் அவர்களுடைய கஷ்டங்களை நாங்கள் எங்களோட கஷ்டத்தை போல எடுத்து நாங்கள் செல்லும் பொழுதும் கர்த்தர் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னும் நான் அங்கே ஆகஸ்ட் 22 2011 அங்க இந்தியாவில இருக்க இந்த மகனுக்கு ஒரு திடீரென்று ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனை வந்த வேளையிலே நான் யாரிடம் போய் கதை பற்றி பேசி ஏதாவது செய்யலாமோ என்று சொல்லி இருந்த வேளையிலே ஆவியானவர், நான் குழம்பி போயிருந்தேன். ஆவியானவர் அதிகமாக என்ற வேதனைகளுக்கு பாட்டு தருவார். அந்த வேளையிலே எனக்கு ஒரு பாட்டு தந்து என்னுடைய வேதனை அவர் எடுத்து விட்டார். மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றிய கர்த்தாவே உம்மை அழைக்கின்றேன். மனுஜரின் உதவி விருதாவாமே, எபனேசரே எழுந்திடுவீர். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். மோற்றும் ஜெயம் கொடுக்கும் தேவனே, ஜெயமாய் என்னை நடத்திடுவீர். முற்றும் ஜெயம் கொடுக்கிற தேவன் அங்கே ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே எல்லாவற்றை நீக்கி விட்டார். பாருங்க, அதுதான் ப்ரோவர்ப்ஸ் 21 நான் 31 சொன்னேன். யுத்த நாளுக்குத்தான் குதிரை, ஆனால் ஜெயம் கர்த்தரால் வரும். அங்கே கோலியாத்தும் அவனை ஜெயித்தது தாவீது கர்த்தருடைய நாமத்தில். ஆகவே எங்களுக்கு கர்த்தருடைய நாமம் ஜெயம் கொடுக்கும் தேவன். ரோமரிலே அவர் சொல்லுகிறார், ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே, அங்கே முற்றும் ஜெயம் கொடுக்கிற தேவன் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். இன்னும் அந்த கடைசியிலே நான் பாடுகிறேன். உண்மை அறிவதை விட எனக்கு வேறு ஒன்றும் இல்லை, நீரே என் மன மகிழ்ச்சி, எல்லாம் துதி கனம் மகிமை. அந்த பாடலே கடைசியா நான் பாடுகிறேன். யெகோவா நிசி என்னும் நாமமுள்ளோர் ஜெயமா என்னை நடத்தினதால் அவருக்கே துதி கனம் மகிமை என்று சொல்லி நான் பாடுகிறேன். உம்மை அறிவதை விட பெரிதானதொன்றில்லை, நீரே என் மன மகிழ்ச்சி, என் நீதி எனக்கு எல்லாமே, மூற்றும் ஜெயம் கொடுக்கும் தேவனே சோத்திரமே, துதிகனம் மகிமை எல்லாம் என்னாலும் உமக்கே, சோத்திரமே 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 சோத்திரமே. இன்னும் ஒரு பாட்டு, சோத்திரமே சோத்திரமே சோத்திரமே, ஜீவன் தந்த கர்த்தருக்கு துதி கனம் மகிமை யாவும் உமக்கே, இயேசுவே சோத்திரமே. துதி கனம் மகிமை எல்லாம் என் தேவனுக்குத்தான். ஏன்? அவர் முற்றும் ஜெயம் கொடுக்கிற தேவன், ஜெயமா எங்களை நடத்துற தேவனா இருக்கிறார். இங்க இன்னும் அங்க பிரசங்கி 6:10 சொல்லுகிறார், இருக்கிறவன் எவனும் தோன்று முன்னமே பேரிடப்பட்டிருக்கிறான். பாருங்க, நான் பிறப்பதற்கு முன்பதாகவே எனக்கு ஆண்டவர் என்ற பெயர் வைத்து என்ற பெற்றோர் என் மம்மிக்கு அடிக்கும் என்னுடைய பெயர் ஜெயமலர் என்று வைத்தார். அம்மா மம்மிக்கு ஒரு 5 பொம்பளை பிள்ளைகள், எல்லாம் மலர்கள். ஆனா நான் தான் ஜெயமலர், வெற்றி. அந்த நாளே ஆண்டவர் எனக்கு வெற்றி. என்னுடைய வாழ்க்கை ஒரு சிம்பிள் வாழ்க்கை, ஒரு சாதாரணம், ஹம்பிள் சிம்பிள். அங்கே ஆடம்பரம் ஒன்றும் இல்லை. ஆனால் ஜெயம் எனக்கு எப்பொழுதும் கர்த்தர் என்னை தூக்கித்தான் நிறுத்துகிறார். கடைசியா வந்த பாட்டிலும் அவர் என்னை தூக்கி நிறுத்தினாரே, நான் அவரை நம்பி இருக்கிறபடினாலும் கர்த்தருக்கு சோத்திரமாகவே இந்த நாட்களிலும் நான் அந்த பாடலை முற்றுமா பாடும் என்பதாக உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்ல வேண்டியது,
கத்தர் ஜெயம் கொடுக்கிற தேவன், முற்றும் ஜெயம் கொடுக்கிற தேவன். அவரை நாங்கள் நம்பி விசுவாசித்து என்ன பிரச்சனை வந்தாலும் 2 கைகளையும் உயர்த்தி அவரை சோத்தரித்து ஆண்டவரே அவருக்கு முற்றும் முதலிடம் கொடுத்து அவருக்கு பிரியமாய் நாங்கள் இருக்கும் பொழுது முற்றும் ஜெயம் கொடுக்கிற தேவன் எங்களை ஜெயமாய் நடத்துவார். ஜெய கிறிஸ்து என்னில் ஜீவிக்கிறார், ஜெயம்மா என்னை நடத்திடுவார். ஜெயம் ஜெயம் எனக்கு ஜெயம் எப்போதும், அவர் அன்பில் நான் என்றும் நடந்திடுவேன். ஜெயமா என்றும் நடத்திடுவார். பாயமில்லை, திகிலில்லை, குறையில்லையே, இறைச்சி பின் தேவனின் வேலனானார். அவரே எந்தன் நம்பிக்கையாம். ஜெய கிறிஸ்து என்னில் ஜீவிக்கிறார், ஜெயமா என்னை நடத்திடுவார். அவர் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம், அவர் வசனம் என்னை தாங்கிடுமே. அவர் தள்ளும் புகழ் நான் குணமானேன். ஜேகோவனிசி என்னும் நாமம் உள்ளோர் ஜெயமா என்னை நடத்தியதார். அவருக்கே துதிக்கணும் சூத்திரங்கள். ஜெய கிறிஸ்து என்னில் ஜீவிக்கிறார், ஜெயமா என்னை நடத்திடுவார். ஜெயம் ஜெயம் எனக்கு ஜெயம் எப்போதும், அவர் அன்பில் நான் என்றும் நடந்திடுவேன். ஜெயமா என்னை நடத்திடுவார். அவருடைய அன்பிலே நாங்கள் நடக்க வேணும். பவுலப்போஸ்தலன் சொல்லுறார், அது ஒரு ஜக்கெட்டா போடுன்னு சொல்லி கொலோசியர்ல எபேசியர்ல சொல்லுறார், நீங்கள் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று. கர்த்தருக்கு சோத்திரமாகவே நாங்கள் அவருடைய அன்பிலே நடந்து நாங்கள் எப்பொழுது ஜெயம் எடுப்போம். ஏனென்றால் அந்த நாளிலே நான் இயேசுவே வாரும், எனக்குள் வாரும் என்று நான் அவரை என்னுடைய ஏற்றுக்கொண்டதுனால் ஜெய கிறிஸ்து என்னில் ஜீவிக்கிறார், ஆகவே என்னை ஜெயமாய் நடத்துகிறார். நீங்களும் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை உங்களோட உள்ளத்திலே நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவருக்கு முதலிடம் கொடுத்து அவருக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய எல்லா யுத்தத்திலும் உங்களுக்கு முன்னின்று யுத்தம் இல்லாத இழப்பாறுகள் கொடுத்து ஜெய கிறிஸ்து எப்போதும் மகிமைப்பட வேண்டும். அவர் அழைத்த நோக்கம் இதுதான். அதான் பவுல் சொல்றார், அன்பிலே நட. இந்த உலகம் எல்லாம் பொறாமை எரிச்சல் எல்லாத்தையும் கருப்பான காரியங்களை தான் காட்டுது. ஆனால் நாங்கள் இந்த அன்பிலே நடக்கும் பொழுது அவங்களே இருக்கிற ஒளி இயேசு கிறிஸ்துவிடம் அவர் டிஃபரன்ஸ் எங்கள்ல. மற்ற ஜனங்கள் பார்த்து என்ன ஒண்ணுல முகத்திலே ஒரு வித்தியாசம் கேட்பார்களே, நாங்கள் அவருடைய அன்பிலே அவருக்கு பிரியமா அவருடைய ஒளியிலே நாங்கள் நடக்கும் பொழுது அவரை வசனம் கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சம், அதிலேயே நாங்கள் நடப்போமாக. கர்த்தருக்கே மகிமை. இயேசு சுவாமி இந்த நாளிலும் இந்த செய்தியை கொடுக்க நீர் எனக்கு கிருபை தந்தீர். ஒரு விதமான தடையும் இல்லாமல் அகற்றி இந்த நேரத்திலே உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட்டது. கேட்டு ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஆண்டவர் ஒரு புத்துயிர் வந்திருக்குது. நாங்கள் ஜெய கிறிஸ்து என்னில் ஜீவிக்கிறார் ஆனபடியினால் என்னை ஜெயமாய் நடத்துவார் என்று யுத்தத்தை அவரிடத்துல விட்டு விடுவோம். நாங்கள் எங்கட பாட்டுக்கு யுத்தம் செய்ய வெளிக்கிட்டால் இட்ஸ் a failure. What we should do, stand still. அடங்கி நாங்கள் இருப்போம், அமைதியா இருப்போம், கர்த்தர் யுத்தம் செய்யட்டும். இந்த சத்தியத்துக்காக நன்றியோடு துதிக்கிறேன். ஆண்டவரே, என்ன கேட்கிற ஒவ்வொருத்தரும் இந்த புதிய வருஷத்திலே உங்களுடைய ஒளியிலே நடக்க பலன் கொடுங்க ஆண்டவரே. இந்த சங்கமத்துக்கான சோத்திரம் நான் இப்பொழுதும் சொல்வேன், இந்த சங்கம் ஒரு வெளிச்ச வீடு போல மலையின் மேல் இருந்து அது சுத்தி சுத்தி வரும் உலகம் முழுக்களையும் அந்த வெளிச்சத்தை காண்பிக்கிறது. இந்த புதிய வருஷத்திலும் அப்படியே இன்னும் ஆண்டவரே ஒளி பிரகாசிக்கட்டும். பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா, பிள்ளைகள் குடும்பம் ஆசீர்வாதங்க. இந்த சங்கமத்திலே இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பேர் ஆசீர்வதித்து புது வருஷத்துல எல்லாரும் ஆண்டவரே ஒளியிலே நடக்க கிருபை தர வேணும். என்னை ஆண்டவரே இந்த நாளில் ஒரு விதமான பிரச்சனையும் இல்லாமல் இந்த செய்தி கொடுக்க தந்த கிருபைக்கான நம்ம ஸ்தோத்திரித்து சகல துதியான மகிமை உமக்கு தந்த பாதார விந்தம் இன்னொரு முறை மித்தம் சொல்லி நான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி
எல்லா துதிக்கான மகிமன் இயேசு ராஜா. ஓகே, இயேசுவின் நாமத்திலே ஜெயம் எடுத்தேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மாசோத்திரம் உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன் 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 ஆமேன். சோத்திரம் ஆண்டவரே. ஆமீன் ஆமீன். வான்புறாவின் நேரத்திலே கத்தடை ஜெபங்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக, பாடல்களுக்கூடாக வழி நடத்தி ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கத்தர் தாமே தந்த தாளந்துகளை கத்தட நாம மகிமைக்காகவும் ஆத்ம ஆதாயத்துக்கும் அருமையான ராகத்தோடு பாடல்களை பாடி சாட்சிகளை எடுத்து வந்து வழி நடத்தினீர்கள். கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கத்தரை கரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். சந்ததியாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாரான்னு வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விட வருகிறோமா. புது வருட வாழ்த்துக்களை திரும்பமாக கூறிக்கொண்டு அடுத்த வாரத்திலே பழமையான நேரம் செவ்வாய்க்கிழமை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் யூ அம்மா. ஆமேன். அப்ப இனிமேலுக்கு பிரதர் இப்படியே 10 மணியே